வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. பொதுவாக ஒரு கட்டுக்கதை சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயில் அதிக கொழுப்பு இருக்குது, அதனால் அது நம்மளுடைய உடலுக்கு கேடு விளைவித்து மாரடைப்பு ஏற்படுத்தும். தேங்காயும் அது சார்ந்த உணவுகளையும் அதனால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாதுங்க. உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயில் பல நன்மைகள் கொட்டி கிடக்குங்க. அந்த வகையில் தேங்காயை வைத்து செய்யக்கூடிய தேங்காய் பாலிலுமே நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குங்க. தேங்காய் பால் நிறைய மருத்துவ நன்மைகள் கொண்டிருக்கிறதுக்கான காரணம் அது இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் தான். அந்த ஊட்டச்சத்துக்கள் முதல்ல என்னென்னன்றதை நம்ம பார்த்துருவோம். விட்டமின் சி, விட்டமின் இ போன்ற உயிர் சத்துக்கள், தயாமின், நியாசின், பேண்டோதெனிக் அமிலம், ரிபோஃப்ளோவின், மேலும் தாது உப்புகளாக இருக்கக்கூடிய கால்சியம், தாமிரம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், செலினியம், துத்தநாகம், பொட்டாசியம் போன்றவைகளும் இருக்குங்க. இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து தேங்காய்பால் நம்ம கழிக்கக்கூடிய மருத்துவமைகளை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. ரத்த சோகை நோய் எதனால் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, போதுமான அளவுக்கு இரும்பு சத்து உங்களுடைய உடலில் இல்லை அப்படின்னா இந்த நோய் ஏற்படும். ஸோ இரும்பு சத்து இல்லைன்னா, இரும்பு சத்து தான் நமக்கு ரத்த சிகப்பணுக்களே உருவாக்குது. ஸோ இரும்பு சத்து இல்லாத போது ரத்த சிகப்பணுக்கள் குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் அப்படின்றது ஒரு ரத்த புரதம். ஸோ இந்த ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஆக்சிஜன் சப்ளை நமக்கு நிற்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஹீமோகுளோபின் குறைஞ்சதுன்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை, இந்த மாதிரி ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள்லாம் தென்படும். அப்போ போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை பெற்றுக்கொள்ளணும்னா அடிப்படையாக நம்ம இரும்புச்சத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளணுங்க. ஒரு கப் தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளணும்னு வச்சிங்களேன், அதுலேருந்து நம்மளுடைய உடலுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய இரும்புச்சத்தில் 25% நமக்கு கிடைச்சிரும். ஏன்னா சிறியவர்கள் முதல் நடுத்தர வயதில் இருக்கிறவங்களாம் தினமும் ஒரு கப் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது இரும்புச்சத்து கிடைக்கும், ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும், ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். ஸோ உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவு கிடைக்கிறதால ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் எதுவுமே உங்களுக்கு தென்படாது. நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உடல் அமைப்பு ஆரோக்கியமாக இருக்கும். ரத்த ஓட்டமும் உங்களுக்கு சீராகவே இருக்கும். ரத்தம் சுத்திகரிக்கப்படும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைத்துக் கொள்ளணும் அப்படின்னா தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. உங்களுடைய உடல் எடையை குறைய வைக்கிறதுக்கு உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்க வேணும் அப்படின்னா அதற்கு தேங்காய் பால் சரியான தீர்வாக இருக்குங்க. அதாவது தேங்காய் பால் விரைவிலேயே உங்களுடைய பசியை அடக்க வைக்கும். அதனால் அதிக உணவுகளை நீங்கள் சாப்பிட்றத தடுத்து உடல் எடையை அதிகரிக்கிறத தடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அந்த உணவுகள் நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி தான் வெயிட் லாஸ் நம்ம பண்ண முடியும். பட்னி கிடந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் தேங்காய் பாலை காலையில் வெறும் வெயிட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே பசியை கட்டுப்படுத்தும். அப்போ நீங்கள் அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய தேவையில்லாத நொறுக்கு தீனிகள், ஜங்க் ஃபுட்ஸு, இந்த கிரேவிகள் இதெல்லாம் சாப்பிட்டு உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்த மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அப்புறம் தேங்காய் பால் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சறதால தேவையில்லாத தொப்பை, கொழுப்பு படிவுகள் இது எதுவுமே உங்களுடைய உடலில் இருக்காது. கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை பெறுவதற்கான அந்த டயட் பிளான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா உங்களுக்கு நீங்கள் தேங்காய் பால் அந்த ஒரு டயட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வாதம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. பொதுவாக வாதம் தொடர்பான பிரச்சனை எதன் காரணமாக ஏற்படுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் சரி பண்ண முடியும். குறைந்த அளவு செலினியம் சத்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முடக்குவாதம், கீழ்வாதம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாதம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக ஏற்பட்டதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு அந்த செலினியம் சத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளணும். செலினியம் சத்து தேங்காய் பாலில் அதிகமாக இருக்குங்க. எனவே கீழ்வாதம், முடக்குவாதம், இந்த மாதிரி வாதம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களாம் தேங்காய் பாலை சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த செலினியம் சத்து கிடைக்கும், நல்ல நிவாரணமாக இருக்கும். அதே போல் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த செலினியம் சத்தோடு சேர்த்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த தேங்காய் பாலில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு பொட்டாசியம் சத்தும் இருக்கிறதால ரத்த கொதிப்பு அளவையுமே குறைக்க முடியும். இதனால நமக்கு நரம்புகளில் ரத்த ஓட்டம் எப்போதுமே சீரான அளவில் நமக்கு செல்ல ஆரம்பிக்கும். அப்போ கால் நரம்புகளுமே ரத்த ஓட்டம் நமக்கு கரெக்டான அளவில் போகிறதால வாதம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாததுக்கு இன்னொரு பங்கு வகிக்கக்கூடியதாகவும் தேங்காய் பால் இருக்கு. ஸோ செலினியம் சத்தை பெற்று வாதம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு தேங்காய் பால் உதவிகரமாக இருக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுபட வைத்து இதயத்தை பராமரிக்கிறதுக்கு தேங்காய் பால் உதவிகரமாக இருக்குங்க. முக்கியமாக தேங்காய் பால் இருக்கக்கூடிய நிறைவு ஊற்று கொழுப்புகளில் 50% லாரிக் அமிலம் இருக்குங்க. இது நம்மளுடைய உடல்ல
ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைச்சி இதயத்திற்கு நல்லது கொடுக்கக்கூடிய ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவை மட்டுமே அதிகரிக்கும். எனவே தேங்காய் பால் நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும் பொழுது போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து செல்ல ஆரம்பிக்கும். இதனால இதய துடிப்பும் சீரானவர்கள் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த கடுமையான பக்க விளைவுகளுமே உங்களுடைய இதயத்துக்கு ஏற்படாது. இதயத்தை நீங்கள் பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அதுக்காக தான் அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளணும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தேங்காய் பால் இருக்கக்கூடிய விட்டமின் சி அந்த உயிர் சத்து தான். ஸோ விட்டமின் சி தேங்காய் பால் நிறைந்திருக்கிறதால உடல்ல நோய் எதிர்ப்பு அமைப்பை இது வந்து பலப்படுத்தும். முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய மோனோலாரின் என்னும் கூட்டு பொருள் அது வந்து தேங்காய் பால் தான் அதிகமாக இருக்கு. தொடர்ந்து நீங்க தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது இம்யூனிட்டி பூஸ்டர் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நீங்க அதிகப்படுத்திக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே உங்களால் வராமல் தடுத்துக் கொள்ள முடியும். ஸோ அப்போ ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக செயல்படும். ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதால புதுவிதமான ஒரு நோய் தாக்கமும் உங்களுக்கு வந்து ஏற்படாமல் நீங்கள் நலமோடு வந்து இருக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் ரத்த வெள்ளை அணுக்களை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும் இல்லையா? அந்த ரத்த வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்துறதுக்காக தான் விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய தேங்காய் பாலை நீங்கள் எடுத்துக்கொண்டு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பெற்றுக்கொள்ளணும். உங்களுடைய உடல் வந்து பலமாக இருக்கிறதுக்கு, எலும்புகள் பலம் பெறுவதற்கெல்லாமே தேங்காய் பால் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. வயது முதிர்வின் காரணமாகவும் தசை நரம்புகளுக்கு போதிய சத்துக்கள் வந்து கிடைக்காததாலும் சிலருக்கு உடலினுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள் போன்றவற்றில் இறுக்கம் ஏற்பட்டு மிகுந்த சிரமத்தை அவங்க அனுபவிப்பாங்க. அவங்களாம் வாரத்திற்கு 3 முறையாவது தேங்காய் பாலை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா தசை நரம்புகளில் ஏற்படக்கூடிய இறுக்கத்தன்மை தளர்ந்து உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை தேங்காய் பால் வந்து கொடுக்குங்க. இப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த எலும்புகளையுமே நீங்கள் வந்து பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். எலும்புகள் வந்து வலிமையாக இருக்கிறதுக்கு தேங்காய் பால் இருக்கக்கூடிய சத்து, அந்த கால்சியம் சத்து மிகவும் அவசியமானதாக இருக்கு. அதே போல பாஸ்பரஸ் சத்தும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியம் தான். அதுவுமே தேங்காய் பால் நிறைந்திருக்கு. அதாவது பாஸ்பரஸ் வந்து உடலில் இருக்கக்கூடிய அனைத்து எலும்புகளினுடைய தேய்மானத்தையும் தடுக்கும். தேங்காய் பாலில் கால்சியம் மற்றும் அதிக அளவு பாஸ்பரஸ் சத்துக்கள் இருக்கிறதால தேங்காய் பால் அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா எலும்புருக்கி நோய் எல்லாம் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்புருக்கி, எலும்பு மெலிவு நோய், மூட்டு வெளி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மெலிவு நோய், மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் குறிப்பாக நமக்கு இந்த தோள்பட்டை வலி ஏற்படுறது, இடுப்பு வலி ஏற்படுறது, கை கால்கள் பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த தளர்ந்து போகிறது, இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுறுசுறுப்பாக நம்ம வந்து உடலை வந்து பலமாக வைத்துக் கொள்வதற்கு, எலும்பு அமைப்பை பலமாக வைத்துக் கொள்வதற்கு எல்லாமே தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ தான் நம்ம பேலன்ஸ் தடுமாறாமல் வயதான காலத்திலுமே ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. தேங்காய் பால் அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை நீக்கி தோலுடைய பளபளப்பு தன்மையை நம்ம அதிகரித்துக் கொள்ளலாம். தோலினுடைய நிறத்தையும் கூட்டி இளமை தோற்றத்தையும் தக்க வைத்துக் கொள்ளலாம். ஸோ தேங்காய் பாலில் நீர் சத்தோடு சேர்த்து உயிர் சத்தும் இருக்கு. இது வந்து சருமத்தில் கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்தும். இதனால நமக்கு வந்து ரத்த ஓட்டம் சருமத்தில் பாய ஆரம்பிக்கும். சருமம் எப்போதுமே நீரேற்றமாக இருக்கிறதால வறட்சியான சருமம் அப்படின்றது நமக்கு இருக்காது. அதனால தோல் சுருக்கம் இருக்காது. இளமையான தோற்றத்தோடு தான் இருக்கும். முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள் அது மாதிரிலாம் நமக்கு எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான ஒரு சருமம் நமக்கு கிடைக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்வோம். ஸோ சருமத்தை நீரேற்றமாக, சுறுசுறுப்பாக, தோல் சுருக்கம் இல்லாத இளமையான ஒரு தோற்றத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாலுமே தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நீங்களும் தேங்காய் பால் எடுத்துக்கொண்டு அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று உடல்நல அமைப்பை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.